நான் ஆர்ஜேவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நானும் இதே மாதிரி ஆர்ஜே ஆகணும், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு. நீங்க ஏன் ஆர்ஜே ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு நான் திருப்பி அவங்க கிட்ட கேட்பேன். அதுக்கு அவங்க ஆன்சர் சொல்லுவாங்க பாருங்க, நான் ஆர்ஜே பாலாஜி மாதிரி ஒரு பெரிய ஆர்ஜே ஆகி அதுக்கப்புறம் டெலிவிஷனுக்குள்ள போய் ஷோஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணி தென் சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள என்டர் ஆகி ஒரு மிகப்பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் இந்த 3 விஷயத்த கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1, ஆர்ஜே பாலாஜி ஒன்றும் ஓவர் நைட்லாம் சக்சஸ் ஆகல. பல வருடங்கள் ஆர்ஜேவா ஒர்க் பண்ணியிருக்காரு. எத்தனை ரேடியோ ஸ்டேஷன்ஸ் இருக்கு, அதுல எவ்வளவு ஆர்ஜேஸ் இருக்காங்க. பட் இருந்தாலும் இவரோட ஷோஸும் இவர் அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ற விதமும் ரொம்ப 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 யூனிக்கா இருக்கும். இது எல்லாத்தையும் விட இவர் தன்னோட வேலையை அந்த ஆர்ஜே ஜாபை வந்து பயங்கரமா லவ் பண்ணி பேஷனேட்டா பண்ணுவாரு. நம்பர் 2, ஒரு ஆர்ஜேவா இவர் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமா இவரை தேடி டெலிவிஷன்ல இருந்து இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள என்டர் ஆகுறாரு, காமெடியனா ஃப்ரெண்ட் ரோல்ல ஆக்ட் பண்றாரு. தென் இவரே டைரக்ட் பண்ணி அந்த படத்துல இவரே லீட் ரோலும் பிளே பண்ணியிருந்தாரு. இப்போ பெரிய பெரிய ஆக்டர்ஸை வச்சு இவர் மூவிஸ் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்பர் 3, ஆர்ஜே பாலாஜி கிட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, அட் பிரசன்ட்ல நம்ம என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோமோ அதுல ஒரு இன்ட்ரெஸ்டோட பேஷனேட்டா லவ்வோட பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்மளோட அந்த ஃபீல்டுல நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணி அதுல நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா மாற வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நம்மள ஆட்டோமேட்டிக்கா தேடி வர ஆரம்பிக்கும். அதனால இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட வேண்டாம்.